வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வர்ற 30ஆம் தேதி நரசிம்ம ஜெயந்தி. நம்மளோட வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நம்ம நரசிம்ம ஜெயந்திக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்க்க போறோம். நரசிம்ம ஜெயந்தி எல்லாருமே கொண்டாடலாம். நமக்கு அதுக்கு பழக்கம் இருக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. நரசிம்மரை வேண்டதுனால நமக்கு மன நிம்மதி, தைரியம், நினைச்ச காரியம் சக்சஸ் ஆறது, இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு. சொல்லுவா இல்லையா, அடித்த கையை பிடித்த பெருமாள் அப்படி தட்டி கேட்டாலே போதும், உடனே நம்ம கேட்கறது கொடுத்துருவார் அப்படின்னு. நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லை அப்படின்பா. அதாவது இன்னைக்கு கேட்டாலும் இன்னைக்கே நமக்கு பண்ணிடுவார். நாளைக்கு தள்ளி போடுற வேலையே நரசிம்மர்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லுவா. நரசிம்ம பெருமாளுக்காக நம்ம பண்ணக்கூடிய பிரசாதங்களும் ரொம்ப சிம்பிளானதுதான். அவரோட அந்த உக்ரத்தை தணிக்கிறதுக்காக நம்ம நல்ல குளிர்ச்சியான பிரசாதமா தான் நம்ம அன்னைக்கு பண்ணுவோம். இளநி வாங்கி நம்ம அதை நைவேத்தியம் பண்றது ரொம்ப விசேஷம். வெல்லம் போட்ட பானகம் ரொம்ப விசேஷம். நீர்மோர் அதுவும் நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். இது இல்லாம ஸ்பெஷலா ஒரு பாயசமும் நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். இன்னைக்கு குளிர்ச்சியான ஒரு பாயசம், அதாவது கசகசா பாயசம் நம்ம பண்ணி நம்ம நைவேத்தியம் பண்ணுவோம். நீர்மோர் பானகம் எல்லாம் ரொம்ப சிம்பிளானதா டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரிதான் நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த கசகசா முந்திரி பருப்பு போட்ட பாயசம், அதுவும் டக்குன்னு ரெடி ஆயிடும். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு ரொம்ப உகந்தது. இந்த பாயசம் சூடா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நல்லா சில்லுன்னு சாப்பிட்டாலுமே பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க நரசிம்ம ஜெயந்திக்கான பிரசாதம் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நரசிம்ம ஜெயந்திக்கான பிரசாதம் பண்றதுக்கு 2 டீஸ்பூன் கசகசா, ஒரு 10-15 முந்திரி பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இதை வாஷ் பண்ணிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். வெந்நீர்ல ஊற வச்சோம்னா ஒரு 1/4 மணி நேரத்திலேயே ஊறிடும். நமக்கு டைம் இருக்கு அப்படின்னா நம்ம பச்சை தண்ணியில ஊற வச்சுட்டோம்னா 1 மணி நேரத்துல ஊறும். இதை நான் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடுறேன். ஊறினதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இதோட ஒரு தேங்காய் எடுத்துட்டு இருக்கேன். இது உடைச்சிட்டு ஒரு மூடி நமக்கு இந்த பாயசத்துக்கு போதும். இந்த ஒரு மூடி தேங்காயை நம்ம சின்ன சின்ன பீசஸாவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்ல துருவியும் நம்ம எடுத்துக்கலாம். நான் கசகசா முந்திரியை வெந்நீர் விட்டு ஊற வச்சிருக்கேன். இதோட ஒரு 4 ஏலக்காயும் சேர்த்துடலாம். வெந்நீர்ல ஊற விட்டதுனால ஒரு 1/4 மணி நேரம் ஊறினாலே போதும். இது ஊறுறதுக்குள்ள நம்ம தேங்காயை துருவி எடுத்துருவோம். நம்ம ஊற வச்ச முந்திரி, கசகசா, ஏலக்காய் இதை நான் மிக்சி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன். நம்ம எப்படி இருந்தாலும் அரைக்கதான் போறோம் அப்படிங்கறதுனால இதை போல தேங்காயை நம்ம துருவியும் சேர்த்துக்கலாம், இல்ல சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம நைஸா அரைச்சு எடுத்துருவோம். ஒரு பேன்ல 4-5 டேபிள் ஸ்பூன் வெல்லம் அது மாதிரி பொடிச்சு சேர்த்துக்கோங்க. இதுல 1 கப்பு தண்ணி விட்டுண்டு இந்த வெள்ளத்தை நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துருவோம். பால் எதுவும் வர வேண்டாம், வெள்ளம் கரைஞ்சா போதும். பாயசம் பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். இந்த பாயசத்துக்கு நமக்கு நெய்யே தேவைப்படாது. இதனால பிரசாதம் அப்படிங்கறதுனால 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தை இதுல டைரக்டா ஃபில்டர் பண்ணி சேர்த்துருவோம். இதுல நம்ம அரைச்சிருக்கிற தேங்காய், முந்திரி, கசகசா, ஏலக்காய் இந்த பேஸ்ட் சேர்த்துடலாம். நான் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு அலம்பி சேர்த்துருவோம். கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நல்லா கலந்து விட்டுப்போம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். ஃப்ளேமையும் மீடியம்ல வச்சுக்கலாம். நடுவில் இதை போல நம்ம கலந்து விட்டுக்கணும். கசகசா பாயசம் பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்செடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம வேற எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம தேங்காய் அரைச்சி சேர்த்திருக்கிறதுனால அதோட பிளேவர், கசகசா இதெல்லாம் சேர்ந்து இந்த திக்னஸையும் கொடுத்துரும், நல்ல பிளேவர் டேஸ்டையும் கொடுத்துரும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு எடுத்து இந்த பாயசம் நல்லா நம்ம குடிக்கிற மாதிரி பதத்துல இருக்கும். இது நம்ம சூடாவும் சர்வ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு கூலாவும் கூட நம்ம எடுத்துக்கலாம். பிரசாதம் அப்படிங்கறதுனால ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் கையால் அது போல கிரஷ் பண்ணிட்டு அந்த பவுடர் சேர்த்துலாம். ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும், அதிகமா சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் ஜாதிக்காய் சேர்த்துருவோம். நம்ம கேரட் கிரேட் பண்றது இல்லையா, அதுல பாருங்க கொஞ்சமா இது போல ஒரு 5-6 தடவை கிரேட் பண்ணா போதும். இந்த அளவு கரெக்டா இருக்கும். கடைசியா ஒரு டீஸ்பூன் இதுல நெய் சேர்த்துருவோம், அது வாசனைக்காக. இதுல நம்ம வேணும்னா நம்ம முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாத்தையும் பொடி பொடியா கட் பண்ணி நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். நெய்ல வறுத்து சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். நரசிம்ம ஜெயந்திக்கான கசகசா பாயசம் பெர்ஃபெக்டா ரெடி ஆயிடுது. நரசிம்ம ஜெயந்திக்கான பானகம் பண்றதுக்கு நான் நாட்டு சக்கரை எடுத்துட்டு இருக்கேன். நம்ம வெல்லம் வேணாலும் எடுத்துக்கலாம். 1 கப்பு நாட்டு சக்கரை ஒரு பவுல்ல சேர்த்துப்போம். நாட்டு சக்கரை எடுத்துட்டா அதே பவுல்லயே நம்ம 2 கப்பு ஜலம் விட்டுக்கலாம்.
ஒரு கப்புக்கு 2 கப்பு ஜலம் வந்து அளவு கரெக்டா இருக்கும். இதுல 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துப்போம். கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். இந்த பானகத்துக்கு 1 டீஸ்பூன் அளவு புழிஞ்சா போதும். நாட்டு சக்கரை அப்படிங்கறதுனால ஈஸியா கரைஞ்சிடும். இது கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரை அப்படிங்கறதுனால இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல இருக்கு. வெல்லம் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா கோல்டன் கலர்ல வரும். நம்ம விருப்பம் தான், நம்ம பானகத்துக்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது என்ன கரைஞ்சதுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துடுவோம். நரசிம்ம ஜெயந்திக்கான பிரசாதம் வந்து குவிக்கா ரெடி ஆயிடுது. நரசிம்மருக்கு வந்து பானகம் ரொம்ப விசேஷம். நம்ம எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா கூட வெறும் பானகம் பண்ணி நிவேத்தியம் பண்ணா கூட போறோம். இந்த ஸ்ரீரங்கம் வந்தேன்னா இங்க வந்து காட்டாழிகை சிங்கர் அப்படின்னு சொல்லி சிங்க பெருமாள் கோவில் இருக்கு. இங்க வந்தா கண்டிப்பா போயிட்டு வாங்கோ. ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள். நமக்கு அப்படியே போயிட்டு வெளியில வரும்போதே மனசு வந்து அவ்வளோ ஒரு நிம்மதியா இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த கோவில நம்ம வேண்டிட்டு வெல்லம், அதுலயே வந்து சுக்கு, ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டு கொண்டு போய் கொடுத்தோம்னா நம்ம தண்ணி மட்டும் விடக்கூடாது, வெறும் அதை ட்ரையா அப்படியே எடுத்துன்னு போகணும். அவ வந்து அதுல ஜலம் விட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நமக்கு கொடுப்போம். நம்ம வந்து அந்த பானகத்தை எல்லாருக்கும் விநியோகமும் பண்ணலாம், நம்மளும் எடுத்துக்கலாம். இந்த பானகத்துல வெல்லம் கரையிற மாதிரி நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு. எல்லா பிரசாதமே வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்ப வந்து நம்ம பானகம் எடுத்துக்கலாம். பர்ஃபெக்டா இருக்கு. நல்லா ஏலக்காய் சுக்கு வாசனையோட பிரமாதமா இருக்கு. கசகசா, முந்திரி பருப்பு, தேங்காய் போட்ட பாயசம். கன்சிஸ்டன்சி பாருங்க எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு. பிரமாதமா அமைஞ்சிருக்கு. இந்த கசகசா, தேங்காய், இந்த வெல்லம், இந்த பிளேவர் வந்து எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம அந்த அரைச்சி சேர்த்திருக்கனால முந்திரி பருப்போட அந்த பிளேவர், தேங்காய் கொஞ்சம் நம்ம அரைச்சு சேர்த்தாலுமே கொஞ்சம் ஃபைனா அந்த டெக்ஸ்டரும் இருக்கு. அப்படிங்கறனால குடிக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், ஏலக்காய் எல்லாம் சேர்த்ததுனால நல்ல கோவில் பிரசாதம் மாதிரி வாசனையா இருக்கு. நம்ம பாயசத்துல சேர்த்துக்கிறது எல்லாமே நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதுதான். ஆனா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்ப வந்து நம்ம நீர்மோர் எடுத்துக்கலாம். நீர்மோர் பண்றது நான் வந்து இன்னைக்கு காமிக்கல. இப்ப நம்ம ஸ்ரீராமன் வந்து வீடியோல கூட நம்ம நீர்மோர் பண்றதை வந்து பார்த்திருக்கோம். நீர்மோர் வந்து ரொம்ப சிம்பிள் தான். பிரமாதமா இருக்கு. நல்ல கொத்தமல்லி, கருவேப்பிலை, இந்த வாசனையோட ரொம்ப அட்டகாசமா இருக்கு. இந்த வெயிலுக்கு வந்து இந்த 3 பிரசாதமே வந்து ரொம்ப இதமா இருக்கு. நரசிம்ம ஜெயந்திக்கு 3 பிரசாதமே வந்து பிரமாதமா அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே வந்து ரொம்ப குவிக்காவும் ஆகக்கூடியது. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய நரசிம்ம ஜெயந்திக்கு இந்த பிரசாதங்கள் எல்லாம் நீங்க பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. பெருமாளோட அனுகிரகம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கட்டும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.